நம்ம பார்க்குறது மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் ஓல்டு மாடலு. இது பிரேக் டவுன் ஆகிடுச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபியூல் லைன் செக் பண்ணுறோம். ஃபியூல் லைனில் வந்து பவர் சப்ளை வரல. அதாவது ரோஸ் கலர் ஒயரு, பிளாக் கலர் ஒயருக்கு பவர் சப்ளை வோல்டேஜ் செக் பண்ணும்போது வோல்டேஜ் வரணும். நம்ம செக் பண்ணும்போது வோல்டேஜ் எதுவும் வரல. அதனால் ஃபியூஸ் ரிலேலாம் செக் பண்ணி பார்த்துடலாம். மெயினு இது ஃபியூல் பம்பு, இது ரெண்டும் ரிலே. இது ஃபியூல் இன்ஜெக்டர் 15 ஆம்ஸ் ஃபியூஸு. ஃபியூல் இன்ஜெக்டர் மெயின் ரிலே, இது ஃபியூல் பம்பு ரிலே. 15 ஆம்ஸு ஃபியூல் இன்ஜெக்டர் ஃபியூஸு ரிலே எல்லாமே சரியாக இருக்குது. மீட்டரில் ஒரு வார்னிங் லைட் எரியணும், அதாவது இந்த வட்டத்துக்குள்ளே. அது எரியாதனால தான் இந்த கம்ப்ளைண்ட்டு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இக்னிஷன் ஆன் பண்ணும்போது அந்த லைட்டு உடனே எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகிடுது. அதாவது பார்த்தா தெரியும், செக் இன்ஜின் லைட்டு எரியுது, உடனே ஆஃப் ஆகிடுது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இதுதான் என்னான்னு செக் பண்ண போகிறோம் ஃபுல்லாக. ஈசிஎம் இருக்கிற ஃபியூஸு ரிலே எல்லாம் செக் பண்ணிடலாம் ஃபுல்லாக. ஸ்லாம்ப் வச்சு ஃபுல்லாக ஒரு ஃபியூஸாக செக் பண்ணி பார்க்குறோம். எல்லா ஃபியூஸுக்கும் லைன் வருது. இது ஒரு ஃபியூஸ் மட்டும் கிராங்க் போட்டால் லைன் வரணும். பார்த்தா தெரிஞ்சிடும், கிராங்க் போடும்போது மட்டும் லைன் வருது. பிசிஎம் பாடி கண்ட்ரோல் மாடியூலில் இது ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபியூஸுங்க, பேக்கில் இருக்கிற ரிலே எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம். எல்லாமே சரியாக இருக்குது. அதாவது பிசிஎம்மில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நெக்ஸ்ட்டு இசிஎம் தான் பார்க்கணும், அதாவது இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூலு. இது தான் பார்க்கணும். வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். இசிஎம்மு நாமளே ரிமூவ் பண்ணி ஓப்பன் பண்ணி செக் பண்ண போகிறோம். எப்படி செக் பண்ணுறது வந்து பார்க்கலாம். இசிஎம்மு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள சர்க்யூட் செக் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஃபியூல் லைனில் தான் சப்ளை வரல, அதனால் இசிஎம்லேருந்து ஃபியூல் லைன் சர்க்யூட் ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம். ஃபியூல் லைன் செக் பண்ணிட்டு ஃபைனலாக உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு காட்டுறேன் என்னான்ட்டு. இசிஎம்மில் இந்த ஏரோ மார்க் கட்டுறாங்க, அங்கே ஐசியில் ஒரு ஃபின்னு டேமேஜ் ஆகிருக்குது. அந்த ஐசியில் இருக்கிற ஃபின்னும் அந்த சர்க்யூட் ஃபுல் லைன் ஃபுல்லாக மெல்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு பவர் சப்ளை வரல. அதனால் இசிஎம்மை புதுசாக நம்ம போட்டு ப்ரோக்ராம் பண்ணணும். இசிஎம் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். இசிஎம்மை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் செக்கிங் லைட்டு நியூஸ் ஆகிடுது. வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகுது. இசிஎம்மில் சர்க்யூட் டேமேஜ் ஆகிருக்கிறதுனால செக்கிங் லைட் ஏரியல. கம்ப்ளைண்ட் சால்வ் பண்ணியாச்சு.